இவங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. நானே பார்த்து பயந்துட்டேன். சோனியாவா இது? சண்டை காட்சியில இருக்கா? சண்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் நேட்டிவிட்டியில என்ன பண்ணுவாங்க, சண்டையா போடுவாங்க லேடிஸ், வச்சு சீவிடுவாங்கல்ல, அந்த சீவுறது இருக்கு. எனக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் வந்துடும். இந்த அடிக்கிறது, இந்த கத்தி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பயம். எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ். பட் நேட்டிவிட்டி பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் ஸ்க்ரீன்ல நானே என்ன பார்த்தது கிடையாது. நான் அஃப்கோர்ஸ் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்போ மாநிலம்லாம் பண்ணேன், பட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ண படங்கள் கூட வந்து ஒரு நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் எனக்கு வரல. எனக்கு ரொம்ப ஆசை, நானும் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து, ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே பாரதிராஜா சார் படங்கள், ராதிகாக்கா, எங்க அப்பா, சரத் அண்ணா, இவங்க எல்லாம் நெப்போலியன் சார், கிழக்கு சிமேலே, அந்த மாதிரிலாம் ரொம்ப ராவான படங்கள் வந்து பாரதிராஜா சார் தான் வந்து அந்த நேட்டிவிட்டியை ரொம்ப அழகா காட்டுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ படங்கள் வந்து ரொம்ப ரேரா தான் எடுக்கிறாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட், இந்த மாதிரி ரா படங்கள் எடுக்கிறவங்க ஆர்டிஸ்டுங்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மேக்ஸிமம் நியூ ஃபேஸஸ்க்கு போறாங்க, அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்டுக்கு போறாங்க. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் எனக்கு வந்தப்போ எனக்கு இது பத்தின பெரிய பேக்ரவுண்டு தெரியல. பட் எனக்கு வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ரொம்ப பொறுமையா உட்காந்து டீட்டெயில்டா அந்த ஒரு பேஷன் தெரிஞ்சுது. நம்ம ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணும் போது அவங்க வந்து எந்த அளவுக்கு அது மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க ப்ராடக்ட் மேல, ப்ராஜெக்ட் மேல, அப்படிங்கறத நம்ம பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பேஷன். அண்ட் இன்னொன்னு வந்து அவர் பேசும்போதே வந்து அந்த மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து அவர் பேசும்போது எனக்கு டெக்னிக்கலா ரொம்ப நல்லா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு சில ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க அந்த கெட்டப்புக்கு, அந்த மாதிரி அது பார்த்தப்போ அந்த ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப எனக்கு உண்மையா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அதாவது ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர், ஃபுல் லென்த் இல்லை, என்னோட போர்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பா அது முக்கியமா இருக்கும். ஸோ அதுல வந்து வயலன்ஸ் நிறைய இருக்கு. நான் எனக்கு வந்து நினைச்சிட்டு நான் எல்லாருமே நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ரஃப் டஃப், இவங்க வந்து டெரர்னு. சத்தியமா நான் நினைச்சேன், இவங்க வந்து சொன்ன போல நான் எதுவும் சொல்லல. அப்புறம் வசந்த பாலன் சார் கிட்ட கேட்டிருந்தா அவர் வந்து, ஏங்க வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கலீங்களா உங்களுக்கு, அவங்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கே 20 டேக்குவாங்க. எனக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் வந்துடும். இந்த அடிக்கிறது, இந்த கத்தி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பயம். எனக்கு ரொம்ப பிடிக்காது வயலன்ஸ். பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை. அந்த பிளட் அதெல்லாம் ஆசைதான், பட் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. பட் சார் வந்து இல்லை மேடம் நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாரு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல, கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்டோட, ஆஸ் ஐ டோல்ட் யூ, சோனியாக்கும் எனக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தனால, அவங்களும் கோஆப்ரேட் பண்ணனால நல்லா வருது. அண்ட் யா, இட்ஸ் கம் அவுட் வெல், நேச்சுரலா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சண்டை காட்சியில இருக்கா? சண்டேன்னு சொல்ல முடியாது. இது வந்து அதான் நேட்டிவிட்டியில என்ன பண்ணுவாங்க, சண்டையா போடுவாங்க லேடிஸ், வச்சு சீவிடுவாங்கல்ல, அந்த சீவுறது இருக்கு. Something that I have not done before, totally opposite to what I've done, I would say. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கு. பட் ஐ திங்க் சாப்டர் 2ல நிறையா தெரியும் உங்களுக்கு. பட் இது in first part, me and Vanitha, it's like, you know, our introduction, the first part, right? So it's a good experience. 2-day shoot da, but we are really enjoying it. And something different, yeah, it's very different, or very very different experience. Nam normal character பண்ணும்போது, you know how it is, you know, the casual shoots are there, but ஒரு scene, that raw feel that we have to give other, it is scary, it is, you know, something that we make fun of also on the sets, but it's coming out well. I'm very happy to be part of it, and lovely to work with Vanitha. I think, yeah, this is the first time we're working together. We've known each other for quite some time, and amazing team. Rumba nalla pandranga, and director is doing really well. I'm quite impressed with the shots taken by the cameraman, and
of course the producer is also there on the sets. He's always very supportive. Rest I think once we release the trailer we'll be able to talk more about it. இவங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. நானே பார்த்து பயந்துட்டேன். சோனியாவா இது யப்பா அவ்வளவு வரைக்கும் உள்ள அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் டு ஷோ திஸ் மச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இந்த டைப்ல. ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஷி இஸ் ரியலி அதான் ஐ வாஸ் ஜஸ்ட் சேயிங் தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் லேடி கோ ஆக்டர்ஸ் ஹூ கேன் ஆக்சுவலி கோஆப்ரேட் without any ego and without இது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்துல வந்து ஐ திங்க் we are having a lot of fun on the sets. ஓகே இன்னொன்று சொல்லணும்னா நான் பர்சனலாக சோனியா கௌரவ் மேடமுக்கும் நம்ம வனிதா மேடமுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நாங்கள் மைண்டில் வந்தது. இந்த கேரக்டருக்கு வந்து மேடம் ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுங்களே மறுபடியும் காஸ்டிங் பண்ணால் அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த இதில் இருக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணப்போ தான் மேடம் வந்தாங்க. அப்புறம் மேடமுக்கு ஆப்போசிட்டாக ஏன்னா மேடமுக்கு நேட்டிவிட்டி யார் உங்களுக்கு தெரியும், அது குவைட் ஆப்போசிட்டாக வேணுங்கிறப்ப தான் வனிதா மேடம் வந்தாங்க. ஸோ சொன்னதையுமே ஒரு என்கரேஜ்ஃபுல்லாக சரி சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதுக்காக 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் சார் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல படம் எடுத்துருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கூடவே இருக்கணும். எங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணி ஒரு சக்ஸஸாக எங்கள் சாப்டர் 2 போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு வழி காமிக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எ லாட். தேங்க்யூ. நம்ம சுவாஸ் சார் கன்னடத்துல வந்துருக்குல தண்டுப்பழையா அதே மாதிரி ஆனால் அது நான் தான் ப்ரொடியூசர், தெலுங்கு நான் தான் ப்ரொடியூசர், கன்னடா நான் தான் ப்ரொடியூசர். பட் இது தண்டுப்பாளையத்துக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அங்கே நிறைய விஷயத்துக்களை சொல்ல முடியல. அது மதர் லாங்குவேஜுங்கிறதுனால அங்கே கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நிறையா. இப்போ எம்எல்ஏ தண்டுப்பாளையம் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேஸ் போட்டாங்க. தண்டுப்பாளையம் கேங் போட்டாங்க, ஊருக்கார போட்டாங்க. ரொம்ப ஃபைட் பண்ணி தான் படம் ரிலீஸ் பண்ணேன். படம் ரிலீஸ் பண்ணுறப்ப அது ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அப்படிங்கிறது தான் படம் ரிலீஸ் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு மதர் லாங்குவேஜுங்கிறதுனால. இதில் வந்து என்னன்னா நம்ம என்ன படம் எடுத்தாலும் அந்த கேங்கு அதை தான் நினச்சிக்குது. நம்ம எடுத்து தான் நம்ம வச்சு தான் படம் எடுக்கிறாங்க, நம்ம வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. அதனால நம்ம இன்னும் சில விஷயத்தில் ஓப்பனாக சொல்ல முடியாது. அது வேற மாதிரி போய் கடைசி எங்கேயோ டர்ன் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ரியல் இன்சிடென்ட்டாக பேஸ்டு தான் சினிமேட்டிக்காக. இது இங்கே வந்து யாரும் ஹர்ட் பண்ணுறதாகட்டும், யாருக்கும் இது பண்ணுறதாகட்டும் அது கிடையாது. ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ். இப்போ அது சொல்ல போனால் இப்போ நம்ம பக்கத்தில் வீட்டு இருக்கிறோம், எதிர் வீட்டில் இருக்கிறோம், எங்கே இருக்குது எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி போலீஸ் நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க. அவங்க எவ்வளோ தான் கேர் எடுப்பாங்க? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதை நம்மளை நாம பாதுகாப்புக்கணும். அதை நம்ம விட்டுட்டு எப்பவும் போலீஸ் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தா அதில் ஒரு மீனிங் இல்லை. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தால் நம்மளை எப்போ ஒரு 80% இந்த விபத்துலேருந்து நம்ம வெளியே வரலாம், ஆபத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் ஒன்று. சொசைட்டிக்கு ஜாகிரதையாக இருக்கணுன்றது. இன்னொன்று இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சார் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இது வந்து படம் வந்து சாப்டர் 1 எண்ட் ஆகுறது இல்லை. சாப்டர் 1 மேடப்பில் இருக்கிறவங்க இது லீடு. இது சாப்டர் 2 தான் படம். ஸோ இதில் ஒன்று க்ரைம் பேஸ்டாக வந்துருக்குறான். சாப்டர் 2 வந்து இன்னும் டெப்த்தாக போகிறோம். அதில் என்ன ஆச்சு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி இது வந்து உண்மையை சொல்ல போனால் ஒரு ரிவீல் ஆகாத, சொசைட்டிக்கு தெரியாத ஒரு உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம்.